Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்ல தான் பார்க்க போறோங்க. இது வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட கட்டிங் பார்ட் நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் நான் கொடுக்கறேன். இல்ல மேல வந்து ஐகான்ல ஷோ ஆகும். நீங்க மறக்காம கண்டிப்பா போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க பேக் பார்ட்ல வந்து நம்ம வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா நெக்கு பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். நீங்களே உங்களோட ப்ளவுஸை வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கெங்கே கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்சுக்கு வந்து கீழே பேக் பார்ட்டில் வந்து மடிச்சு அடிக்கிறக்காக விட்டுருந்தேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து கரை இருக்கிறனால நான் அந்த எட்ஜு பகுதியை வச்சு அப்படி நான் வந்து மடிச்சு அடிச்சிட்டேன். இல்லை நீங்கள் 1.5 இன்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுத்து மடிச்சு அடிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாட் வந்து பிடிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு பண்ணிட்டு சென்டரில் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சிங்கனாவே போதும். நான் வந்து மேக்ஸிமம் இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளவுஸ் நான் வச்சுட்டு அந்த பிளாக் கலர் அந்த மிஷின் முடியுது பார்த்தீங்கன்னா என்னோட விரல் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து அளவு வந்து வச்சுப்பேன். இது வந்து எனக்கு சரியா இருக்கும். கிட்டத்தட்ட 3.25 இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டரோட மடிச்சு பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி மடித்து டாட் பிடிச்சிடலாம். கரெக்டாக நான் கை வைக்கிறேன் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு நான் எப்பவுமே வந்து வச்சுப்பேன். இது வந்து அளந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக நமக்கு ஒரு 3.25 அந்த டிஸ்டன்ஸில் தான் நமக்கு வரும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கிறக்கு. எப்பவுமே நீங்கள் இந்த டாட் பிடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பார்ட் அதாவது ஒரு 1/2 இன்ச் நீங்கள் டிஸ்டன்ஸில் பிடிக்கிறீங்கன்னா அந்த இதில் இந்த ஆரம்பிச்சு தான் ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். எப்பவுமே லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக நிற்கும். நல்லா நீங்கள் வந்து இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுதான் டாட் பிடிச்சிட்டு லைட்டாக அந்த எட்ஜில் வந்து தூக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக அந்த எட்ஜு ஷார்ப்பாக கொண்டு வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நெயில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போதே அழகாக அந்த டாட் வந்து அமுங்கி கரெக்டாக உக்காந்துரும். இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இவ்வளோதான், பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நான் 4 மடித்து வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோல்டிங்கில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ 2 ஸ்லீவையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேக் லைன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்லீவுக்கு, அந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் நான் மார்க் பண்ணும்போது எப்படி நான் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து அந்த வளைவு எடுப்போம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்லீவ் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஸ்லீவ்னு கொடுங்க. இல்லை மேக்ஸி ட்ரெஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸி அப்படின்னு கொடுங்க. இல்லை ப்ளவுஸ்னா ப்ளவுஸ்ன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து அந்த முன்பக்கம் வந்து வளைவு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அர்க்காட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் அப்படியே வந்து மடிச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ அது வந்து கரைப்பகுதி நமக்கு வந்து வருது அப்படிங்கறனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டிங் நான் பண்ணாமல் அப்படியே அந்த கரைப்பகுதி இருக்கிறனால நான் அப்படியே வந்து மடிச்சு அடிச்சுக்கிறேன்.
கரெக்டாக இதே மாதிரி வச்சு மடித்து அடிச்சிருங்க. அந்த எட்ஜை நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம் தாராளமாக. இது நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன் எட்ஜை. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மடித்து அடிக்கிற பகுதியை வந்து அடிச்சிருங்க. அடிச்சிடலாம். இதே மாதிரி இப்போ 2 ஸ்லீவே நம்ம வந்து மடித்து அடித்தாச்சு. அவ்வளோதான், ஸ்லீவ் பார்ட் வந்து நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டி பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன டிப்ஸ் நான் வந்து போனதுலேயே கொடுத்துருந்தேன். அதாவது கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பட்டி பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நான் உள்ள வந்து ஒரு என்னம்மா கிளாத் வந்து ஃபினிஷிங் நம்ம வந்து கொடுக்கணும். உள்ளே வந்து நமக்கு இன்னொரு துணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பீஸ் வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் இதே அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேன்வாஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம உள்ள லைனிங் மாதிரி கொடுக்கக்கூடிய கிளாத்தில் வந்து வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே மெட்டீரியலை லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம வந்து அதே யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் வந்து சிங்கிள் ப்ளவுஸை இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸும் ட்ரை பண்ணுறோன்னா கிளாத் வந்து உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் அதே துணியை வந்து கொடுத்துக்கலாம் உள்ள பட்டிக்கு. அதுவும் வந்து நமக்கு நீட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைனிங் மாதிரி கொடுக்குறோம்ல, இதில் வந்து கேன்வாஸ் வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து கீழே இருக்கு பாருங்கள். இந்த மேலே லைனிங் துணி இருக்குது, அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பட்டி பீஸ் நம்ம நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அந்த கேன்வாஸ் வந்து பார்த்தோன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி வந்துடும் நம்ம அயர்ன் பண்ணிக்கனால. இப்போ அந்த லைனிங் துணி வந்து இந்த பக்கம் இருக்குது. நமக்கு வந்து அந்த பட்டி பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல துணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்படி வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பட்டி பாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லைனிங் துணிக்கு மேலே வந்து இந்த பட்டி துணியை வந்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம அந்த பக்கம் திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி உள்பக்கம் வந்து கிடச்சிருது. இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து அந்த பட்டி துணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி பாட்டு ஜாயின் பண்ணும்போது எந்த சுருக்கம் இல்லாமல் அந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து நீட்டாக வச்சு சுற்றி வந்து நமக்கு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த பட்டியில் வந்து நம்ம கேன்வாஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக அந்த பெல்ட் வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை வந்து நம்ம தாங்கி பிடிக்கிறது வந்து அந்த பட்டி பெல்ட்டு தான். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் நமக்கு கொடுக்கறது வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து கரெக்டாக நிற்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இது கொடுக்குறோம். நமக்கு அதே மாதிரி நீட் ஃபினிஷிங் லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இதே இது வந்து உங்களுக்கு அமுக்கமாக இருக்குமா, எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டானாலும் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேப்பர் கேன்வாஸ் அப்படிங்கிறனால நீங்கள் 2 தடவை இதில் வந்து வாஷ் பண்ணிங்க, தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது நார்மலாக கிளாத் மாதிரி வந்துடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளோதாங்க, பட்டி பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைக்கணும்.
இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அந்த எட்ஜில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஒரு சுடிதார் பேண்ட்ல நம்ம வந்து இந்த மாதிரி பத்தில் நம்ம ஜாயின் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாயிண்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணணும். டாட் பிடிக்கிறது இல்லை கிராஸ் கட் பிளவுஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அது அந்த அளவுக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. கான்சன்ட்ரேட்டோட கரெக்டாக தைச்சிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும், நான் ஃபினிஷ் பண்ணி நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே வந்து அழகாக நமக்கு வந்து கிடைச்சிரும், எந்த மிஸ்டேக்கும் வராது. அது இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். நம்ம வந்து இப்போ ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டு நம்ம உடனே வந்து வெளியே நம்ம ஆர்டர் வாங்கியும் தைக்கவும் கூடாது. நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஒரு ரஃப் கிளாத்தில், லைனிங் கிளாத்தில், காட்டன் மெட்டீரியலில், அந்த ரேஷன் கடையெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிளாத்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா பழகினதுக்கு அப்புறமா வந்து நம்ம நல்ல ஒரு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம். மற்றவங்களுக்கும் நம்ம வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த 2 கிளாத்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ஆஃப் ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய ஜாயிண்டிங்கை வந்து நம்ம கொடுத்துடலாம். பாருங்க, இப்போ இவ்வளோதான் நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா ஒரு சின்ன பிட் ஆஃப், மற்றதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம இந்த தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து போயிடும். இதே மாதிரி இப்போ இன்னொரு பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம், எது லெஃப்ட் சைடு எது ரைட் சைடுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது வந்து ரைட் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஏன்னா நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து பிகினருக்கு வந்து ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா வந்து நானும் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஐஹுக் பட்டி, கொக்கி பட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம மறுபடியும் உட்காந்து பிரிச்சுட்டு எல்லாம், அப்போ அதுலேயே நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட் என்னன்னா, ஷார்ப்பாக கேட்குறாங்க, என்னோட கஸ்டமர் வந்து ஷார்ப்பாக கேட்குறாங்க டாட், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்கன்னா, இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து ஷார்ப்பாக வேணான்னு சொல்லி கேட்குறாங்க கஸ்டமரு, அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து பிகினராக இருக்கக்கூடிய டைலர்ஸ்க்கு வந்து இருக்கு. அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ அப்படிங்கறத பார்த்தலாம். எனக்கு வந்து 1 இன்ச்சு பிளஸ் 1 பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த கொக்கி பகுதி வந்து நான் எடுத்துக்கிறேன். அது வந்து எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல வந்து நான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறேன். அந்த கொக்கியிலேருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல மெயின் டாட் இருக்குங்கிறத பாக்குறேன். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 3 இன்ச்சு வருதுன்னு வைங்களேன். நீங்க கொக்கி பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேல வச்சுதான் அந்த கொக்கி பட்டியை வந்து திருப்பி அடிப்போம். ஸோ அதனால வந்து கொக்கி பகுதியை நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் நீங்க அளவு எடுக்கிறீங்கன்னா 3 இன்ச் வருதுன்னா நீங்க 3.25 இன்ச் வந்து நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணிட்டு டாட்டோட ஹைட் வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்றேன். சென்டர்ல வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் வந்து பார்த்தோன்னா 1 இன்ச்சு ஒரு புள்ளி பாயிண்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. அந்த 2லையுமே வந்து பார்த்தோன்னா நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மெயின் டாட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் டாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸோட பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லாம வந்து உங்களுக்கு என்னதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த டாட் வந்து சரியில்லைன்னா பிளவுஸே வந்து டோட்டலா வேஸ்டா போயிடும். ஸோ அதனால இந்த டாட் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுல நீங்க டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நான் அதே மாதிரி இந்த கொக்கி பட்டியில இருந்து அந்த டாட்டோட அந்த எட்ஜ் முடியுது பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டோட எட்ஜ் முடியுதுல அந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிறேன். சேம் கரெக்டாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாட் மெயின் டாட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் 3 டாட்டுக்கு நடுவில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பாக போட மாட்டேன், ரொம்ப அவங்கன மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கும், ரவுண்ட் ஷேப் மாதிரி வைங்களேன்.
அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைட் டாட் இந்த மார்க் பண்ணுற பாருங்க. இப்போ நம்ம அந்த பட்டி பகுதி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச். இதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மெயின் டாட்டை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம் ஹோல் டாட்டும் வந்து பார்த்தோன்னா சேம் அதே தான். 2 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டரில் இருந்து நீங்கள் மெயின் டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னாவே இந்த ஆம் ஹோல் டாட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இவ்வளோதாங்க இந்த டாட் பிடிக்கிறது. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த டாட்டு பிடிக்கிறதுனா நம்ம அந்த பெரிய பகுதி, இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் அந்த ஷார்ப் எஜ்ஜுக்கு வரணும். ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மெயின் டாட்டை வந்து நம்ம பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து இன்னொரு தையல் அதுக்கு மேலே வந்து நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து பொறுமையாக நீங்கள் வந்து போடுங்க. ஷார்ப்பாக கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த மெயின் டாட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் டாட் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சுனாவே மீதி 2 டாட்டும் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு தான். ஸோ அதனால் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அந்த 2மே வந்துடும். இப்போ இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது கப்புக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம சைட் டாட் பிடிக்கிறது நான் சொல்லியிருந்தேன். அந்த கிளாத்தை வந்து இப்படி நீங்கள் சென்டராக ஃபோல்டு பண்ணும்போது, அந்த கொக்கி பட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சென்டராக ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட் வரும். நம்ம அந்த 2 டிஸ்டன்ஸில் வந்து 2 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த டாட்டோட இது வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் அந்த டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது சைட் டாட்டும் நம்ம வந்து பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் டாட் தான். ஆம் ஹோல் டாட்டு நீங்கள் அந்த மெயின் டாட் நீங்கள் மார்க் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக அந்த டாட் வந்து அதுவே ஃபிக்ஸ் ஆகி உக்காந்துடும். ஆம் ஹோல் டாட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இந்த டாட் வந்து நமக்கு வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் பார்க்கவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். அந்த சென்டரில் 3 டாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 இன்ச்சில் சில பேர் வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் தான் இருக்கும் அந்த கேப்பு. அந்த 3 டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடுறவங்கலாம் இருக்காங்க. அது வந்து நல்லா ஷார்ப்பாகவே இன்னும் தூக்கி கொடுக்கும். ஸோ இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னொரு பீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டாட் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். மெயின் டாட்டு, சைட் டாட்டு, ஆம் ஹோல் லைன் அந்த டாட்டுமே வந்து பார்த்தோன்னா பிடிச்சிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கப்பு இது வந்து நமக்கு லைனிங் ப்ளவுஸில் தான் வந்து நமக்கு நீட்டாக வரும். சிங்கிள் ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டாட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக நச்சுன்னு உட்காரும். பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு அழகாக வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கப்பு வந்து கரெக்டாக நச்சுன்னு உட்காரணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் லுக் வந்து. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு உள்ள டாட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ரைட் சைடுக்குள்ளது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் எப்படி எங்கே டேப் வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் ஐஹூக்கு அந்த கொக்கி மாட்டுறதுக்கு வந்து ஒரு பட்டி மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதனால் அதில் இருந்து தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு 3.5 இன்ச்சு வருது. ஆனால் நான் எடுக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தோன்னா 3.25 தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் அடிஷ்னலாக வந்து அந்த கொக்கி பட்டி மாட்டுறதுக்கு நம்ம ஒரு பீஸ் வந்து கொடுத்து வந்து அடிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து பார்த்தோன்னா வெளிப்பக்கமாக வச்சு தான் நம்ம வந்து அடிப்போம். அந்த கொக்கி பட்டி அடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியும் பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3.25 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுவே நம்ம கொக்கி பகுதியில் என்ன வச்சோன்னா 3 இன்ச் வருதுன்னா ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மெயின் டாட் பிடிக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சு கொக்கிக்கு அந்த லெஃப்ட் சைடு பீஸ் வந்து அடிக்கும் போது நீங்கள் ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பீஸ் அடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா மெயின் டாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மெயின் டாட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி 2 டாட்டையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த மெயின் டாட்டை நம்ம வந்து பிடிச்சிடலாம். கரெக்டாக நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த சென்டர் கோடு மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச்சு ப்ளஸ் ஒரு புள்ளி, அதே மாதிரி 1 இன்ச்சு ஒரு புள்ளி எனக்கு வந்து வந்திருக்கு. இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து மெயின் டாட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட் டாட் வந்து பார்த்தோன்னா சென்டர் பார்ட், இந்த துணியை வந்து சென்டராக அப்படி ரெண்டாக மடித்தோன்னா அது ஒரு இடத்துல மடியும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து சைட் டாட் வந்து பிடிக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டாட்டு ஒன்ஸ் திரும்ப வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி இதில் வந்து மெயின் டாட்டும் வந்து பிடிச்சிடலாம். இன்னொரு ஸ்டிச்சும் வந்து பார்த்தோன்னா அது மேலே நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி சைட் டாட்டும் பிடிச்சிக்கலாம். சைட் டாட் வந்து நம்ம பிடிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த துணி வந்து பார்த்தா இப்படி சென்டராக மடிக்கும் போது அந்த டாட் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். அது மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா 2 இன்ச்சில், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த டாட் வந்து பிடிச்சி ஷார்ப்பாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டாட்டு, அந்த ஆர்ம் ஹோல் டாட்டு அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா, அது வரைக்கும் பாருங்கள் பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் அது வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஆரம்பித்து ஷார்ப்பாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து மெயின் பார்ட் வந்து நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த தைச்ச லெஃப்ட் சைட் பீஸும் ரைட் சைட் பீஸும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் வந்து பிரித்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போயே வந்து எல்லா கரெக்ஷனுமே வந்து பார்த்துக்கணும். எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நமக்கு 2 சைடுமே 3 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்குது. சென்டரில் மட்டும்தான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம அந்த வளைவு கொடுக்குற இடம், அந்த டாட் ஒரு இடத்துல மட்டும் வளைவு கொடுக்கறதுனால நமக்கு அந்த 2 சைடுமே வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்பவுமே வந்து நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பீஸை ஒரு கார்னரில் அந்த 1/4 இன்ச்சுக்கு கார்னரில் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கார்னரில் அதை விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த பட்டியும் அதுவும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக, அதாவது அந்த பட்டி பாட்டும் அந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கப்பு, அந்த ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படி நீங்கள் வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியையும் நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அந்த பட்டியில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைச்சும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு பட்டி துணியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், அந்த ஃப்ரண்ட் நம்ம டாட் பிடிச்ச துணி வந்து எங்கேயோ கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம வந்து கரெக்டாக கப்பில் வந்து கரெக்டாக நம்ம வந்து போடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதையும் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பாட்டை நமக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமுக்கு தையல் மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ லுக்காக ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு அமுக்கு தையல் நம்ம போடும்போது கரெக்டாக அந்த பட்டி ஷேப்லேயே வளைவை அழகாக வந்து நமக்கு உக்காந்துடும். பார்க்கவும் நமக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இதோ எவ்வளோ ஃபினிஷிங்காக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு பார்ட்டையும் இதே மாதிரி பட்டி பீஸோட வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இந்த பட்டி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் 1/4 இன்ச்சு கரெக்டாக அந்த கார்னரை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு கிடைக்கும். அது ரொம்பவே வந்து நமக்கு நீட்டாக இருக்கும், ரொம்பவே பார்க்க அழகாகவும் இருக்கும். நம்ம அந்த கொக்கி போடும்போது அந்த கேப் வரும் பார்த்தீங்களா, நடுவில் அந்த கேப் டிஸ்டன்ஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதுக்கு மேலேயே வந்து பாருங்கள் அந்த பட்டி பகுதியும் அந்த ஃப்ரண்ட் பீஸையும் வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து நமக்கு போட்டுடலாம். இவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். ஒரு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கூட அது கரெக்டாக தான் இருக்கும். 1.5 இன்ச்சுங்கிறது ரொம்ப சின்னதாக வர மாதிரி இருக்கும். ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி, லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் 7, 8 அந்த மாதிரி வரும். உங்களோட ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா கவனிங்க, இந்த கொக்கி பகுதியை நான் வந்து இப்போ தைக்க போகிறேன். கொக்கி பாட்டை பாருங்கள், கீழே அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாக மடிச்சுட்டு நல்ல பக்கம் வச்சுருக்கேன், அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து இப்போ நம்ம தைக்கிறோம், இந்த இடத்துல நம்ம வந்து கொக்கி வைக்க போகிறோம். ஸோ வந்து நல்ல பக்கம் மேலே வந்து வச்சு தைச்சிட்ருக்கேன். இப்போ இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இப்படி தைச்சி எடுத்துடலாம். தைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து உள்ள திருப்பி மடித்து அடிக்க போகிறோம். இதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு, இப்போ நீங்கள் வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெயின் டாட்டோட இது எடுத்தோம் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் கொக்கி பட்டியில் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மடிச்சு இப்படி உள்ளே கொடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து கண்டிப்பாக உள் பக்கமாக போயிடும். ஸோ அதனால் அந்த டாட் டிஸ்டன்ஸ் அந்த கொக்கியிலேருந்து நீங்கள் அந்த மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது 3 இன்ச் வருதுன்னா ஒரு 3.25 அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தில் டவுட் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். எனக்கும் வந்து நல்ல ஒரு என்கரேஜிங்காக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ணி நம்மளும் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ லேடிஸ் வந்து இருக்காங்க. அந்த வகையில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இது நான் நினச்சா மட்டும் கண்டிப்பாக நான் பண்ண முடியாது, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து உள்பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மடித்து இந்த மாதிரி தைச்சிடுறோம். இப்போ நான் வந்து பிகினருக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அந்த பட்டுப்பாவாடை சட்டை தைக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ரீ கிளாஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆரம்பத்தில் வந்து நம்ம சட்டை பட்டுப்பாவாடை சட்டைக்குள்ளது கொக்கி பகுதி நம்ம தைக்கும் போது பட்டி எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சரி, அதே மெத்தடு தான். இப்போது இந்த மாதிரி வந்து தைச்சு எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன் இருக்கோ அப்படிங்கிறதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம தைக்க போகிறது ஐ ஹூக் பட்டி, அதாவது கொக்கி மாற்றுவோம் இல்லையா அந்த பட்டி, வி பட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து வி பட்டி வைக்கிறவங்க மேக்ஸிமம் வி பட்டி வைக்கலாம். இப்போலாம் வந்து ஐ ஹூக்கும் வைக்கிறாங்க, ஹூக் மாட்டிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் துணி வந்து. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த கழுத்து பகுதியில் வந்து நம்ம துணி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு லென்த்து அதே மாதிரி தான், சேம் உங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அகலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2.5 இன்ச்
எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி பட்டிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்டே வந்து மடித்து அடிக்கணும். இது எந்த பக்கம் வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பிளவுஸ் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்போ நம்ம வந்து ரைட் சைடு அடிச்சுட்டு இருக்கோம். அதாவது சரி கரெக்ட் தான், ஐ ஹூக் பட்டி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த பீஸ் நான் சொல்றேன். ஆனா வந்து இப்போ நம்ம வைக்கிறது வந்து பார்த்தோன்னா கெட்ட பக்கம் நமக்கு தெரியற மாதிரி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் சொல்றது வந்து ரைட் சைடுன்னு சொன்னது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ரைட் சைடு மாட்டுவோம் இல்லையா, வலது கை பக்கம் மாட்டுவோம் இல்லையா, அந்த கொக்கி மாற்ற பக்கி வி பகுதி இருக்கு இல்லையா, அந்த பீஸ் நான் வந்து சொன்னேன். இப்போ நம்ம அந்த பிளவுஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, நம்ம பார்க்குற மாதிரி ராங் சைடு இருக்கு இல்லையா. இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த பீஸை வந்து வச்சு தைச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி எட்ஜில் வந்து இப்படி மடிச்சு இப்படி தையல் போட்டுட்டு இப்படி இந்த பக்கம் திருப்புங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா உள் பக்கமா அந்த துணியை நம்ம அடிஷனலா கொடுத்த துணியை வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமாவும் மடிப்பு இருக்கணும், வெளிப்பக்கமாவும் இந்த மாதிரி மடிப்பு வரணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு அந்த வி பட்டியா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஐஹூக் பட்டி கட்டுனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நிற்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ராங் சைடும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணியை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு மீதி துணியை வந்து ரைட் சைடுக்கும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து தையல் போட்டுருங்க. இதுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அடிஷ்னலாக அடுத்த கிளாத் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே இருக்கும். நம்ம அந்த பிளவுஸ் பீஸ் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் தின்னா கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா தெரியிற கிளாத் எல்லாமே வந்து உள்ள தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க தையல் போட்டு எடுத்துடுங்க. இவ்வளோ நேரம் பொண்ணு தனியாக விளாண்டாங்க. இதுக்கு மேலே வந்து விளாட மாட்டா, ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டா, அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். கை, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தா இப்போ தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம். நீ லாஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நெக் லைன் ஃபினிஷ் பண்ணும், சைடு ஜாயின் பண்ணும். இவ்வளோதான். இது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ இந்த வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா பார்ட்டையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. இனி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக வரும். இப்போ என் பொண்ணு எந்திரிச்சிட்டா, இன்னி விட மாட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.